நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா பட்ஜெட்டோடைய ப்ரெசன்டேஷன் ஸ்டேஜஸ் அதை பற்றி பார்த்துருப்போம். ஸோ அதில் நம்ம வந்துட்டு ப்ரெசன்டேஷன் ஆஃப் பட்ஜெட்டு அதை பார்த்துட்டோம். அடுத்து வந்துட்டு ஜென்ரல் டிஸ்கஷன், ஸ்க்ரூட்டனி பை டிபார்ட்மெண்டல் கமிட்டிஸ், அப்புறம் ஓட்டிங் ஆன் டிமாண்ட்ஸ் ஃபார் தி கிராண்ட்ஸு, இதெல்லாம் நம்ம வந்து பார்த்து முடிச்சிட்டோம். சரியா? இப்போ அடுத்து 5th ஸ்டேஜ் என்ன இருக்கு அப்படின்னா பாசிங் ஆஃப் தி அப்ரோப்ரையேஷன் பில்லு. ஸோ நம்ம இதில் என்னென்ன இது வரைக்கும் பட்ஜெட் போயிருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து பட்ஜெட்டை இனிஷியலாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதுக்கடுத்து டிஸ்கஷன் பண்ணுறாங்க. டிஸ்கஷன் பண்ணதை வந்துட்டு டிஸ்கஷன் பண்ணி ஃபைனல் பண்ணியிருப்பாங்கல்ல, அதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் எவ்வளோ தேவை இருக்குது, எவ்வளோ மணி தேவைன்றதை எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா உண்மையாலுமே அவங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவ்வளோ காசு தேவைப்படுதா, இல்லை வந்து அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா கேட்குறாங்களா, அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். கேட்குற அமௌண்ட்டை நம்ம அப்படியே கொடுக்க முடியாது, கரெக்டாக? ஸோ அப்போ வந்து அலோகேஷனுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்க்ரூட்டனி வந்து பண்ணுவாங்க, எவ்வளோ டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ காசு வேணும்னு சொல்லிட்டு அந்த டிபார்ட்மெண்டல் இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி சிஸ்டம் மூலமாக வந்துட்டு ஸ்க்ரூட்டனி பண்ணுவானுங்க. ஸோ ஸ்க்ரூட்டனி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னாக்கா, இப்போ இவனுங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டு ஒரு மானியங்கள் வந்து கேட்டிருப்பாங்க, சர்டன் மானியங்கள்லாம். இப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த மானியங்களை வந்துட்டு மீது வந்து விவாதங்கள் நடக்குமா. ஸோ இதில் தான் நம்ம வந்துட்டு எக்ஸாமும் நம்மளுக்கு இதுதான் கேட்பானுங்க. மானியங்கள் பார்த்தோம்னாக்கா இது லோக்சபாவில் மட்டும்தான் நடக்குது, ஓகேவா? ஸோ இது வந்து பார்ட் ஆஃப் தி பட்ஜெட்டு. அண்ட் இதில் வந்து நம்மளுக்கு கட் மோஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. கட் மோஷன்ற கான்செப்ட்ன்றது அந்த மினிஸ்ட்ரியில் டிபார்ட்மெண்ட் கேட்ட அந்த கிராண்டை வந்துட்டு அப்படியே கொடுக்காம அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் கட் மோஷன், வெட்டு தீர்மானம். மொத்தம் 3 கட் மோஷன்ஸ் இருக்குது: பாலிசி கட்டு, எக்கனாமிக் கட்டு, டோக்கன் கட்டு. பாலிசி கட்டுன்றது ₹1 குறைக்கிறது, எக்கனாமிக் கட்டுன்றது அமௌண்ட்டு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு குறைக்கிறது, டோக்கன் கட் மோஷன்ன்றது ₹100 குறைக்கிறது. சரியா? ஸோ இப்போ நம்மளுக்கு கட் மோஷன் மூலமாக ஒரு அமௌண்ட்டை குறைச்சிட்டாங்க, அதாவது அமௌண்ட்டெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது, ஸோ இந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட் நம்ம கொடுக்க போகிறோன்றது ஃபைனலைஸ் ஆகிடும். அது கரெக்டாக? இப்போ என்ன பண்ணோம்னா, அதாவது இதில் வந்து ஒதுக்கீடுன்ற அலோகேஷன் அப்படின்றது வந்து முடிஞ்சிருச்சு. இந்தந்த துறைக்கு வந்துட்டு சரி ஒதுக்கீடுன்றது முடிஞ்சிருச்சு, ஓகேவா? இவ்வளோ துறைக்கு சரி அலோகேஷன் அதான் தமிழில் வந்து ஒதுக்கீடுன்றாங்க, ஓகேவா? ஸோ அலோகேஷன் முடிஞ்சிருச்சு. அலோகேஷனுக்கு அடுத்து நம்மளுக்கு என்ன தேவைன்னா டிஸ்ட்ரிபியூஷன், ஓகேவா? ஸோ அலோகேஷன்ன்றது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறது அப்படின்னு, ஓகேவா? ஸோ இது வந்து ஒதுக்கீடு. டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது பங்கீடு. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன்ன்றது நம்மளுக்கு பங்கீடு, ஓகேவா? இப்போ என்ன பண்ணிட்டானுங்க, நம்மளுடைய 4 ஸ்டேஜஸில் வந்துட்டு இந்த அலோகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இந்தந்த மினிஸ்ட்ரிக்கு எவ்வளோன்னு சொல்லி அலோகேட் பண்ணி ஒதுக்கிட்டாங்க. இதுக்கு அடுத்து வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுமா பணத்தை. அப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம்னா என்னது, காசை வெளியில் எடுக்கணும், கரெக்டாக? அப்போது காசை எங்கேருந்து எடுப்பாங்க, நம்ம பட்ஜெட்டுடைய செலவுகள்லாம் காசை எக்ஸ்பெண்டிச்சருக்கு வந்துட்டு கன்சாலிடேட் ஃபண்டில் இருந்து எடுப்பானுங்களா? ஓகேவா? ஸோ கன்சாலிடேட் ஃபண்டில் இருந்து தான் எக்ஸ்பெண்டிச்சருக்கு காசு எடுப்பாங்க, ஓகேவா? ஸோ அப்போ அப்ரோப்ரியேஷன் பில் வந்து நம்மளுக்கு கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் ஆகியிருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, கன்சாலிடேட் ஃபண்டில் இருந்து எந்த ஒரு பணமும் சட்டத்தின் அங்கீகாரம் இல்லாமல், அதாவது அப்ரோப்ரியேஷன், சரியா, சட்ட அங்கீகாரம் இல்லாமல் எடுக்க முடியாது அப்படின்றது தான் இந்த அப்ரோப்ரியேஷன் பில்லு, சரியா? இப்போ கன்சாலிடேட் ஃபண்டில் இருந்து காசை எடுக்கணும்னா நம்ம பார்லிமெண்ட்ல பர்மிஷன் வாங்கணும். அந்த பர்மிஷன் வாங்குறதுக்கு போடக்கூடிய ஒரு பில்லு தான் அப்ரோப்ரியேஷன் பில், சரியா? இப்போ பொதுவாக நம்ம
இந்த கன்சாலிடேட் ஃபண்டில் இருக்கிற எல்லா பணமும் 2 ஸ்டேஜை வந்து தாண்டி ஆகணும். ஓகேவா? 2த்துக்காக எடுக்கப்படுது அந்த பணத்தை. ஒன்று வந்து அந்த லோக்சபையில் பாஸ் ஆன மானியங்களுக்கு இவ்வளோ தொகை ஒதுக்கி இருக்காங்களே, அதுக்காக காசு எடுப்பாங்க. 2வது எக்ஸ்பெண்டிச்சர் சார்ஜு. ஓகேவா? ஏதோ சார்ஜடு எக்ஸ்பெண்டிச்சர்னு நம்ம பார்த்தோம்ல. ஸோ சார்ஜடு எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னாக்கா அந்த பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம். ஓகே, இதுக்காக நம்ம வந்து காசை எடுக்கிறோமா? அப்போ இதெல்லாம் வந்துட்டு அப்ரோப்ரியேஷன் பில்லை நம்ம வந்துட்டு அதாவது கன்சாலிடேட் ஃபண்ட்ல இருந்து நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் சார்ஜுக்கு காசு எடுக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு அப்ரோப்ரியேஷன் பில்லை பாஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் கிடையாது. இதை நம்ம நேற்று பார்த்துட்டோம். சரியா? ஆனா இந்த கிராண்ட் ஓட்டட் பை லோக்சபா அதுக்கு வந்து நம்ம அப்ரோப்ரியேஷன் பில்லை பாஸ் பண்ணி ஆகணும். இந்த அப்ரோப்ரியேஷன் பில் வந்து பிரசிடென்ட் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் அப்ரோப்ரியேஷன் ஆக்ட் அப்படின்னு மாறுது. இது தமிழ்ல வந்துட்டு ஒதுக்கீடு மசோதா அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்போ இந்த அப்ரோப்ரியேஷன் பில்லு பாஸ் ஆகுற வரைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் இது லோக்சபாவில் இருக்குது. ஓகேவா? இங்க இருந்து வந்து பார்த்தோம்னாக்கா ராஜ்யசபா, அங்க இருந்தது இந்த பிரசிடென்ட்டுக்கு போகுது. இப்போ இந்த பிரசிடென்ட் வந்து இது கையெழுத்து போறதுக்கு எப்படியும் வந்து சில மாதங்கள் ஆச்சு நம்மளுக்கு ஆயிடும். அதாவது பட்ஜெட்டை ஃபுல்லாக பேசி டிஸ்கஷன் பண்ணி கையெழுத்து போகிறதுக்கு சில மாதங்கள் ஆயிடும். அப்போது அதுக்குள்ள நம்ம வந்து இந்த டெவலப்மெண்டல் ப்ராசஸ்ன்றது பெருசாக இருக்காது. கரெக்டாக பணத்தை நம்ம செலவு பண்ண முடியாது. ஓகேவா? நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா அப்ரோப்ரியேஷன் பில்லு பாஸ் பண்ணாமல் நம்ம காசு எடுக்க முடியாது நம்ம வந்து பார்த்துருப்போமா? இப்போ இந்த அப்ரோப்ரியேஷன் பில் பாஸ் ஆகுறதுக்கு சில மாதங்கள் ஆகும் அப்படின்னும் போது, இப்போ நான் இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்கீம்ஸுக்கு பணத்தை செலவு பண்ணி ஆகணுமா? இப்போதைக்கு எனக்கு காசு தேவை அப்படின்ற ஒரு நிலை வரும்போது, ஒவ்வொரு பட்ஜெட்டு முடியறதுக்கு முன்னாடியும் ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அதாவது மார்ச் 31 இருந்து ஏப்ரல் முடிகிற வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கவர்மெண்ட்டுக்கு செலவுக்கு காசு வேணும். ஓகேவா? ஸோ கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா, லோக்சபா நினைச்சா எந்த தொகையை வேண்டுமானாலும் இந்த அட்வான்ஸா வந்து வாங்கிக்கலாம் பார்லிமெண்ட்ல இருந்து. அவங்க எதுக்காக வெயிட் பண்ண தேவையில்ல, அப்ரோப்ரியேஷன் பில் பாஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்ல. கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா, லோக்சபா தேவைப்படும் போது அவன் ஒரு அமௌண்ட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு பில்லை வந்து சமர்ப்பிப்பாங்க. அது ஒரு காமனான பில்லு. இது வெறும் ஒரு எக்ஸ்பெண்டிச்சருக்காக மட்டும்தான். சரியா? ஸோ நார்மலான பட்ஜெட் பார்த்தோம்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை பற்றி இருக்கும். ஸோ ஓட் ஆன் அக்கௌண்ட்ன்றது அதுக்கு பேர் வச்சிருப்பாங்க. ஓட் ஆன் அக்கௌண்ட்ன்றது என்னன்னாக்கா, நம்ம டிமாண்ட் அண்ட் கிராண்டு அண்ட் அப்ரோப்ரியேஷன் பில்லு இதெல்லாம் பாஸ் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு பண தேவை இருக்கும்போது பார்லிமெண்ட்டு ஓட் ஆன் அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணி, ஸோ ஓட் ஆன் அக்கௌண்ட்ன்றது என்னன்னா, இதுவும் பார்லிமெண்ட்ல இந்த கன்சாலிடேட் ஃபண்ட்லேருந்து காசு எடுக்கிற ஒரு ப்ராசஸ் தான். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு இப்போதைக்கு இவ்வளோ செலவு இருக்கு, எனக்கு இவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குன்னு சொல்லி அந்த அக்கௌண்ட்டை கொடுத்து லோக்சபாவில் பர்மிஷன் வந்து வாங்கிப்பாங்க. ஓகேவா? அதாவது எக்ஸ்பெண்டிச்சரை மட்டும் நான் இதை செலவு பண்ண போறேன், எனக்கு காசு தேவை அப்படின்னு சொல்லி எது வரைக்கும், till the completion of voting of demand on grant and appropriation bill அது வரைக்கும். இந்த எக்ஸ்பெண்டிச்சருக்காக இவன் என்ன பண்ணுவான், ஒரு பில்லை வந்து ப்ரொடியூஸ் பண்றானா அதை வந்து டிஸ்கஷன் பண்ணி அதுக்கடுத்து வந்து அதை வந்து பாஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து ஓட் ஆன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஓட் ஆன் அக்கௌண்ட்ன்றது 2 மாசத்துக்கு தேவையான ஒரு பணத்தை முன்தொகையாக கொடுத்துரும் பார்லிமெண்ட் லோக்சபையில் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துரும். ஸோ எவ்வளோ காசு நம்ம எடுக்கலாம் அப்படின்னா 1/6 ஆஃப் தி பட்ஜெட்டோடைய எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? பட்ஜெட்ல நம்ம என்ன வந்துட்டு எஸ்டிமேட் பண்ணியிருக்கோமோ எக்ஸ்பெண்டிச்சர் இவ்வளோ ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு 600 6000 கோடி ஆகும்னு எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்கோம்னா
ஒரு 1000 கோடி நம்ம வந்துட்டு முன்தொகையை நம்ம வந்து எடுத்துக்கலாம் 2 மாசத்துக்கு. சரியா? இதுதான் வந்து ஓட் ஆன் அக்கௌண்ட். இது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பட்ஜெட்ன்றது டீல்ஸ் வித் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? ஸோ பட்ஜெட்ன்றது டீல்ஸ் வித் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஓட் ஆன் அக்கௌண்ட்ன்றது எக்ஸ்பெண்டிச்சர் ஒன்லி. புரியுதா? அதுவும் ஓட் ஆன் அக்கௌண்ட்ன்றது ஃபுல் இயருக்கானது கிடையாது. ஒரு டெம்பரவரியா இருக்கிற ஒரு ஷார்ட் டேர்முக்காக கொடுக்கறது. புரிஞ்சா? இதுல என்ன டவுட் இருக்கா? அப்ரோபைரேஷன் பில், அப்புறம் வந்துட்டு ஓட் ஆன் அக்கௌண்ட்ல இப்போ ஓட் ஆன் அக்கௌண்ட்ல வந்து இப்ப அந்த பட்ஜெட் வந்து ஒதுக்குறாங்கல்ல, அதோட அமௌண்ட்டுக்கு அந்த தொகைக்கான ஓட்டிங் தான் நடக்குமா? இது வந்து இது அதிகம் இல்ல கம்மின்றத மென்ஷன் பண்றத பத்தி நடக்குமா இல்ல அது எப்படி? அது புரியல கொஸ்டின் புரியல. இப்ப இப்ப இப்போ இப்போ இதுக்குன்னு கேட்கல. இப்போ ஒரு பட்ஜெட் வந்து இப்போ ஒதுக்குறாங்கல்ல, ஒதுக்கிட்ட பிறகு இப்ப ஒரு சில பட்ஜெட் வந்து இப்ப மேக்ஸ் லிமிட் ரொம்ப அதிகமா கேக்குறாங்க, இல்ல வந்து அது எதுக்கு இவ்வளவு அதிகம்னு கொஸ்டின் பண்ணுவாங்கல்ல, அது அந்த இடம் நடக்கிறது ஓட் ஆன் அக்கௌண்டா இல்ல இதுக்கு முன்னாடி ப்ராசஸ்லயே நடக்குமா? அதுதான் நடக்கிறது தான் இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்க்ரூட்டனி. நம்ம சொன்னோம்ல, ஓகே, நமக்கு அங்கேயே வந்து இப்ப கம்ப்ளீட்டா இவன் இருக்கிறதா? வந்து ஸ்க்ரூட்டனி பண்ணி டிமாண்ட் ஃபார் கிராண்டுக்கு அனுப்புறானுங்க. ஓகேவா? ஸ்க்ரூட்டனி பண்ணி இங்க அனுப்புறான். இங்க என்ன பண்ணுவாங்க, மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்னால அவ்வளவு காசுலாம் கொடுக்க முடியும்னு சொல்லி அதை கம்மி பண்ணி விட்டுருவானுங்க. சரியா? ஓகே ஓகே, அங்கேயே ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுது, அங்கேயே ப்ராசஸ் வந்து முடியுது. இந்த அப்ரோபைரேஷன் பில்லுன்றது என்னன்னா, அவனுங்கெல்லாம் ஒரு தொகையை எஸ்டிமேட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 4th ஸ்டேஜுக்கு அப்புறம், இப்போ ஆஃப்டர் 4th ஸ்டேஜ், இது வந்து மெயின்ஸ்ல கேட்டாங்க தம்பி, டிஎன்பிஎஸ்சில. இந்த பட்ஜெட்டோட ஸ்டேஜஸ்லாம் சொல்லுங்க, அப்புறம் வந்துட்டு ஆர்டினரி பில்லோட ஸ்டேஜஸ்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டானுங்க. ஓகேவா? இப்போ 4th ஸ்டேஜஸ்க்கு அப்புறம் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஒரு 10,000 கோடியை வந்துட்டு 6,000 கோடியும் வச்சுப்போம். 6,000 கோடியை வந்துட்டு அலாட் பண்ணியிருக்கானுங்க. ஓகேவா? அலோகேஷன் பண்ணியிருக்கானுங்க ஓவராலா. புரியுதா? இப்போ இந்த 6,000 கோடியை நம்ம எடுக்கணும். கரெக்டா? இப்போ இந்த 6,000 கோடி எங்க இருந்து எடுப்போம் அப்படின்னாக்கா, ஃப்ரம், இதுதான் நம்ம இங்க போறோம். 6,000 கோடி நம்ம எங்க இருந்து எடுப்போம்? ஃப்ரம் கன்சாலிடேட் ஃபண்ட். ஓகேவா? அந்த கன்சாலிடேட் ஃபண்டுல இருந்து நீ காசை எடுக்கிறதுக்காக, செலவுக்காக நீ காசு எடுக்கிறதுக்காக, யூ ஹேவ் டு பாஸ் அப்ரோபைரேஷன் பில்லு. புரியுதா? இந்த அப்ரோபைரேஷன் பில்லுல நம்மளுக்கு வந்து காசை எடுப்போம். காசை நம்ம வந்து கன்சாலிடேட் ஃபண்ட்ல இருந்து காசு எடுக்கிறதுக்கான ஒரு அப்ரூவல் பில்லு தான் இந்த அப்ரோபைரேஷன் பில்லு. சரியா? இப்போ இந்த அப்ரோபைரேஷன் பில்லுல அமெண்ட்மெண்ட் திருத்தங்கள் பண்ணலாம், எதுக்கு இவ்வளவு காசு கொடுக்குறீங்க அப்படிலாம் வந்து யாருமே கேள்வி கேட்க முடியாது. நோ அமெண்ட்மெண்ட் ப்ரொபோஸ்ட் டு த அப்ரோபைரேஷன் பில் அட் த லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. புரியுதா? நீ இதெல்லாம் ஸ்க்ரூட்டனிலேயே முடிஞ்சிடணும். ஸ்க்ரூட்டனி முடிஞ்சதுக்கு அப்புறம் இவ்வளவு காசு வர அவ்வளவு காசு வரன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எம்பி பார்லிமெண்ட் வந்து ப்ரொசீட் பண்ண முடியாது. இதெல்லாம் நீ எங்க பண்ணிடணும்? டிபார்ட்மெண்டல் கமிட்டிலேயே அதெல்லாம் முடிஞ்சிடும். அண்டு கிராண்டுக்குன்னு பார்த்தோன்னாக்கா ஓட்டிங் ஆன் கிராண்ட்ல முடிஞ்சிடும். புரியுதா? ஸோ இப்போ அப்ரோபைரேஷன் பில்லுல நம்ம போட்டு காசை நம்ம பட்ஜெட்டுக்கு 6,000 கோடினா 6,000 கோடி நம்ம அதில் எடுத்துக்க முடியும். ஆனா இதெல்லாம் எப்போ வந்து அப்ரூவல் ஆகணும்னா, பிரசிடென்ட் சைன் பண்ணாதான் இந்த பில்லு அப்ரூவல் ஆகும். அதுக்கு லாங் ப்ராசஸ் எடுக்குது அப்படின்னும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னாக்கா நார்மல் ஸ்பெண்டிங்காக ஃபினான்சியர் மார்ச் 31 நம்மளுக்கு வந்துட்டு ஃபினான்சியல் இயர் முடிஞ்சிருது. ஓகேவா? அவங்க கஜானா காலி ஆயிடும். அப்போ நம்ம பார்த்தோம்ல, இந்த மார்ச் 31 இருந்து ஏப்ரல் முடிகிற வரைக்கும் இவனுக்கு செலவுக்கு காசு வேணும். ஏன்னா பட்ஜெட் செஷனே பார்த்தோம்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, இந்த 4 மாசம் நம்மளுக்கு நடக்குது. பிப்ரவரி, மார்ச்லயே எல்லாம் முடிஞ்சாலுமே கூட இந்த சைனிங் ப்ராசஸ் இதெல்லாம் பண்ணிட்டு வர்றதுக்கு உனக்கு டைம் ஆகும்.
கரெக்டா? அதனால இந்த 2 மாசத்துக்காக மட்டும், அதாவது பர்ட்டிகுலரா இது ஆக்சுவலி 1 மாசம் தான் இது. ஓகேவா? ஆனா பொதுவா சம்டைம் இது டிலே ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்காக நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஒரு டூல வச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்துடுறோம். 1ஆம் தேதி நம்ம சேர்றோம். ஓகேவா? ஆனா நம்மளுக்கு சேலரி வந்து 31st 30 தான் அவங்களுக்கு குடுக்குறாங்க. அடுத்த மாசம் தான் குடுக்குறாங்க. ஓகேவா? இப்போ அந்த கம்பெனில இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இல்லங்க இந்த மாசம் எனக்கு காசு இல்ல. அதனால நீங்க வந்துட்டு எனக்கு குடுக்குற சேலரில இருந்து எனக்கு அட்வான்ஸா ஒரு தொகைய குடுத்துக்கங்களேன். அத வச்சு நான் இந்த மாசத்த நான் ஹேண்டில் பண்ணிப்பேன். அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்போ அந்த அட்வான்ஸா நம்மளுக்கு வந்து சில பேமெண்ட் தேவைப்படுதா? அந்த 1 மந்த்த நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு. அதுக்காக தான் பார்லிமென்ட் வந்து வோட் ஆன் அக்கவுண்ட்ன்னு ஒண்ணுத்த பாஸ் பண்றானுங்க. ஓகேவா? அந்த வோட் ஆன் அக்கவுண்ட்ல என்ன இருக்குன்னா, எனக்கு அடுத்த சில நாட்களுக்கு இவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் எனக்கு வந்து இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு இப்போ ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் அதாவது அந்த அமௌண்ட் எவ்வளோன்னா, டோட்டல் பட்ஜெட்ல 1/6 6ல 1 பங்கு எனக்கு குடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இத வந்து லோக்சபா, ராஜ்யசபால பில் பாஸ் பண்ணி வோட் ஆன் அக்கவுண்ட்ல குடுத்துருவாங்க. புரியுதா? இவ்வளோதான். டவுட் இருக்காடா அதுல? இல்ல ப்ரோ, கிளியர். ஓகே. வேற யாருக்குன்னா டவுட் இருக்கா? இல்ல. அடுத்து வந்து பாசிங் ஆஃப் ஃபினான்ஸ் பில். பட் ஒரு டவுட், இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சில கேட்பாங்களா? டிஎன்பிஎஸ்சில வராது. நான் ஃபர்ஸ்டே சொல்றேன்ல, இது வந்து மெயின்ஸ் இதெல்லாம் டாபிக் இது. புதுசா இருக்கு. இது மெயின்ஸ் டாபிக். ஓகேவா? குரூப் 1, குரூப் 2ல வந்து மெயின்ஸ்ல வந்து இது கேட்பாங்க. ஓகே. ஆனா யூபிஎஸ்சில பிரிலிமினரியிலே இதெல்லாம் வரும். அப்ரோப்ரியேஷன் பில்லாம் ரெகுலராவுமே கேட்பானுங்க. சரியா? இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு நாலேஜ வளர்த்துக்க தானே தம்பி. ஓகேவா? ஓகே. அப்புறம் வந்து பாசிங் ஆஃப் ஃபினான்ஸ் பில். நிதி மசோதா. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, உனக்கு காசுலாம் குடுத்துட்டாங்கடா. ஓகேவா? காசு எடுக்கிறதுக்கு எல்லா பிளானையும் பண்ணிட்ட. நீ பட்ஜெட்ல என்ன பண்ணியிருக்கன்னா, சில டாக்ஸஸ வந்து ஆல்டர் பண்ணியிருக்க. சில டாக்ஸஸ மாத்தியிருக்க. கம்மி பண்ணி எது கம்மி பண்ணியிருக்க, அதெல்லாம் பண்ணியிருக்க. புரியுதா? இப்போ இந்த டாக்ஸஸ மாத்துறதுக்கான அதிகாரப்பூர்வமா நீ ஒரு சட்டத்த போடணும். கரெக்ட்டா? ஒரு மசோதாவ நீ கொண்டு வரணுமா? அந்த மசோதாவுக்கு பேரு தான் ஃபினான்ஸ் பில். புரியுதா? அந்த மசோதாவுக்கு பேரு தான் ஃபினான்ஸ் பில். இந்த ஃபினான்ஸ் பில் போடாம ஒரு பட்ஜெட் முழுமை பெறாது. ஓகேவா? அப்போ ஒரு கவர்மெண்ட் அந்த அந்த பட்ஜெட்ல பண்ணியிருக்கிற ஃபினான்சியல் சேஞ்சஸ்க்காக ஒரு பில்ல கொண்டு வரான். அந்த பில் தான் ஃபினான்ஸ் பில். புரியுதா? டு கிவ் எஃபெக்ட் ஃபினான்சியல் ப்ரொபோசல்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார் த ஃபாலோயிங் இயர். ஓகேவாடா தம்பி? இதுதான் நம்ம இந்த ஃபினான்ஸ் பில்லை பத்தி நம்ம வந்து நிறைய ஆல்ரெடி நம்ம வந்துட்டு பார்த்துட்டோம். இருந்தாலும் சும்மா ஒரு ஸ்பீடா பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ மணி பில்லுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே இந்த ஃபினான்ஸ் பில்லுக்கும் இருக்குது. இதை வந்து நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது. சரி, இதை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் அப்ரோப்ரியேஷன் பில் நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள், இதை ரிஜெக்ட் பண்ண முடியும், டேக்ஸை ரெடியூஸ் பண்ண முடியும். சரியா? அப்புறம் வந்துட்டு இந்த ஒரு ஆக்ட் ஒன்று இருக்கு. ப்ரொவின்சியல் சாரி ப்ரொவிஷனல் கலெக்ஷன் ஆஃப் தி டாக்ஸஸ் ஆக்ட் 1931. சரியா? இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, ஃபினான்ஸ் பில்லுன்றத பார்லிமெண்ட்டும் பிரசிடென்ட்டும் இந்த பட்ஜெட்டை ப்ரொடியூஸ் பண்ணது, அதாவது இந்த ஃபினான்ஸ் பில்லை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கானுங்கல்ல, பட்ஜெட்டை முடிச்சுட்டு ஃபினான்ஸ் பில்லை லாஸ்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கல்ல, இதை ப்ரொடியூஸ் பண்ண 75 நாளில் அதை பார்லிமெண்ட்டும் பிரசிடென்ட்டும் அப்ரூவல் பண்ணி ஆகணும். எத்தனை? 75 டேஸ்க்குள்ள. ஓகேவா? ஸோ ஃபினான்ஸ் ஆக்ட் என்ன பண்ணுதுனாக்கா, பட்ஜெட்டுடைய ரெவென்யூ இருக்குல்ல, அதாவது நம்ம பட்ஜெட்டுடைய ரெசிப்ட் ஏரியாஸ் இருக்குல்ல, வருவாய். ஓகேவா? அதாவது டேக்ஸ் எல்லாம் மாற்றி தானே வச்சிருக்கானுங்க. ஸோ வருவாய் பகுதியில் லீகலாக மாற்றுது. அதனால தான் சொல்லுவாங்க, ஆஃப்டர் பட்ஜெட்டு இந்த ஃபினான்ஸ் பில் பாஸ் ஆகுறதுக்கு முன்னாடி பொருள் எல்லாம் வாங்கிடுங்க, சில பொருளோட விலையெல்லாம் நம்மளுக்கு ஏறப்போகுது, டேக்ஸ் ஏறப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்போ அதெல்லாம் எதுக்கு அப்புறம் நடக்கும்னா, இந்த ஃபினான்ஸ் ஆக்ட் வந்து லீகலைஸ் ஆகிறது, அதாவது ஃபினான்ஸ் பில்லு சட்டமாக மாறுறதுக்கு முன்னாடி நம்ம அதை எல்லாத்தையும் வாங்கிடணும்னு சொல்லுவாங்க. புரியுதா?
ஸோ இப்போ இந்த ஃபினான்ஸ் பில்லுடைய ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது எதை இண்டிகேட் பண்ணுதுனாக்கா பட்ஜெட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்றதை வந்து அது இண்டிகேட் பண்ணுது. சரியா? அப்போ ஒரு பட்ஜெட்டோட லாஸ்ட் ஸ்டேஜ் என்னது? பாசிங் ஆஃப் தி ஃபினான்ஸ் பில். இப்போ சொல்லு தம்பி, இதுல என்ன டவுட் இருக்கா உனக்கு? டவுட் எல்லாம் இல்ல, ஜஸ்ட் ரீடிங் மெட்டீரியல் தான், ரீட் தான் பண்ணோம். சரி, ஓகே. அடுத்து வந்து இந்த டாபிக் வந்து ரொம்ப முக்கியம். எக்ஸாம்ல மானாவாரியா கேட்டுன்னு இருப்பானுங்க, யூபிஎஸ்சிலாம் ரெகுலராகவே வரும். ஓகேவா? ஸோ எந்தெந்த சுச்சுவேஷன்ல எந்தெந்த இன்சிடென்ட் ஏரியாஸ்ல லோக்சபாவை விட அதாவது ராஜ்யசபாவை விட லோக்சபா வந்து ஒரு ஸ்டெப்பு மேல இருக்கு. அதாவது ராஜ்யசபாவோட லோக்சபாவுக்கு இந்தந்த விஷயத்துல பவர் அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். சில விஷயம் நம்ம பார்த்துருப்போம், கரெக்டா? ஸோ அப்போ எது எதுலலாம் லோக்சபாவுக்கு பவர் அதிகமா இருக்கு ராஜ்யசபாவோட அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஒண்ணு மணி பில்ல அறிமுகப்படுத்துறது. கரெக்டா? நீ மணி பில்லுனாலே யாருக்கு தான் பவர் அதிகம்? லோக்சபைக்கு தான் பவர் அதிகம். மணி பில்லை நம்ம எங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்? லோக்சபையில தான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம், ராஜ்யசபாயில இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாதா? அப்புறம் மணி பில்ல அப்ரூவல் பண்றதுல யாருக்கு அதிகாரம் அதிகம்? லோக்சபைக்கு தான் அதிகாரம் அதிகமா. ஏன்னா ராஜ்யசபா வந்துட்டு அதை 14 நாளுக்கு மேல வச்சிருந்தாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது? ராஜ்யசபாவில் வந்து பாஸ் ஆன மாதிரி கணக்கில் எடுத்துக்கிறோமா? புரியுதா? அப்போ மணி பில்லை பொறுத்த வரைக்கும் லோக்சபை தான் பவர் அதிகம், ராஜ்யசபைக்கு பெருசா ஒன்றும் கிடையாது. சரியா? அதுக்கடுத்து ஃபினான்ஸ் பில்லை அறிமுகப்படுத்துறது. ஃபினான்ஸ் பில்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா யாருக்கு பவர் அதிகம்? நம்மளுக்கு இன்ட்ரோடக்ஷனை பொறுத்த வரைக்கும் லோக்சபையில் தான். ஏன்னா ஃபினான்ஸ் பில்ல இன்ட்ரோடக்ஷன் ஒன்லி அட் லோக்சபா. கரெக்டா? ஆனா பாஸ் பண்றதுல பார்த்தோம்னாக்கா ஈக்குவல் பவர் இருக்கு, சம அதிகாரம் லோக்சபைக்கும் ராஜ்யசபைக்கும் இருக்கு. இதுல இன்ட்ரோடக்ஷன்ல மட்டும்தான் நம்மளுக்கு ஃபினான்ஸ். ஓகேவா? அதுக்கடுத்து ராஜ்யசபையில வந்துட்டு நம்ம டிமாண்ட் ஃபார் கிராண்டுக்கான ஓட்டிங் நம்ம ராஜ்யசபையில பண்ண முடியாது. ஒன்லி நம்ம அதை லோக்சபையில மட்டும்தான் பண்ண முடியும். சரியா? ஆனா டிமாண்ட் ஃபார் அந்த கிராண்டை பத்தின டிமாண்டுக்கு ஓட்டு தான் வந்து ராஜ்யசபா பண்ண முடியாது. பட் ஆனா இட் கேன் டிஸ்கஸ். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தோம்னா நேஷனல் எமர்ஜென்சியை வந்து நிறுத்துறதுக்கு லோக்சபையில மட்டுமே நம்ம தீர்மானத்தை கொண்டு வந்தாலே போதும். ராஜ்யசபையில தீர்மானம் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. லோக்சபையில 10ல் 1 உறுப்பினர்கள், 10ல் 1/10 உறுப்பினர்கள் சபாநாயகருக்கு லெட்டர் கொடுக்கறது மூலமா இந்த நேஷனல் எமர்ஜென்சியை ஸ்டாப் பண்ண முடியும். ஓகேவா? இதுல லோக்சபைக்கு பவர் இருக்கு. அப்புறம் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், அதாவது நம்பிக்கை இல்லா தீர்மானம். நம்ம பார்த்தோம்ல, நம்பிக்கை இல்லா தீர்மானம் எங்க மட்டும்தான் கொண்டு வர முடியும் நம்ம பார்த்தோம், லோக்சபையில மட்டும்தான் கொண்டு வர முடியும்னு பார்த்தோமா? ராஜ்யசபையில பண்ண முடியாதா? கரெக்டா? ஸோ இந்தந்த இன்சிடென்ட்ல லோக்சபையை விட ராஜ்யசபை கொஞ்சம் கீழே இருக்கு, பவர் கம்மியா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து சரி, நீ மட்டும்தான், உனக்கு தான் பவர் என்னோட அதிகமா இருக்குமா? அப்ப எனக்கு எது எதெல்லாம் பவர் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ராஜ்யசபா சொல்லுது. அப்ப என்னென்ன இன்சிடென்ட்லாம் ராஜ்யசபை லோக்சபையை விட கொஞ்சம் மேல இருக்கு அப்படின்னாக்கா, ஸ்டேட் லிஸ்ட்ல, அதாவது மாநில பட்டியல்கள்ல சட்டம் இயற்றுதல்ல லோக்சபை தான், சரி, ராஜ்யசபா தான் வந்து இனிஷியேட் பண்ணுவாங்க. அவனுக்கு தான் வந்து அந்த அத்தாரிட்டி இருக்கு. ஓகேவா? ஆர்டிகல் 249, மாநில பட்டியல்களில் பாராளுமன்றம் சட்டம் இயற்றுதல். இதான் அந்த குரூப் 4ல கேட்டிருந்தான்ல, இதான் அந்த குரூப் 4ல கேட்டிருந்தானுங்க. சரியா? ஸோ பார்லிமெண்ட் வந்துட்டு மாநில பட்டியல்ல சட்டங்கள் இயற்ற முடியும். அதுக்கான இனிஷியேஷன், அந்த அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்கு? ராஜ்யசபாவில் இருக்கு. சரியா? அப்போ ஸ்டேட் லிஸ்ட்ல ஒரு பார்லிமெண்ட் சட்டத்தை கொண்டு வரும்போது அதுல யாருக்கு அதிக அதிகாரம் இருக்கு? ராஜ்யசபாவுக்கு தான் அதிகாரம் அதிகமா இருக்கு. சரியா? அதுக்கு அடுத்தது புதிய ஆல் இந்தியன் சர்வீசஸ். ஓகேவா? அது அனைத்து இந்திய பணிகளை உருவாக்கும் பொழுது அதுக்கான அதிக அதிகாரங்கள் கொண்டது ராஜ்யசபா தான். ஓகேவா? இது நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்கானுங்க. ஓகேவா? அதிகமா நிறைய மாணவரியா வரும் இது எல்லாமே. இதையும் குரூப் 1ல கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது.
சரி, இது ஆர்டிகல் 312. இதை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்கா? ஆர்டிகல் 312 பத்தி நம்ம பார்த்துருக்கோமா? சரியா? அதாவது இந்த புதிய அனைத்து இந்திய பணிகளை உருவாக்குவதற்கான அந்த ஒரு இனிஷியேஷனை யார் கொண்டு வர முடியும்? ராஜ்யசபா தான் ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ண முடியும். அப்போ இந்த இன்சிடென்ட்ல யாருக்கு பவர் அதிகமா இருக்கு? ராஜ்யசபாவுக்கு பவர் அதிகமா இருக்கு. இந்த 2 இன்சிடென்ட்ல. மீதி எல்லாத்துலயுமே ராஜ்யசபா லோக்சபா ஈக்குவல் பவர். ஓகேவா? இதோட நம்மளுக்கு வந்துட்டு என்ன டாபிக் முடியுதுன்னா, பார்லிமெண்ட்ன்ற ஒரு டாபிக் நம்மளுக்கு முடியுது. ஓகேவா? இது வரைக்கும் என்ன டவுட் இருக்கா? இல்ல